கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் சங்கீதம் 28 அதிகாரம் 7 கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தரின் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். நம்ம எப்போ முழுமையாக அவரை நம்பி இருக்கிறோமோ அப்போ அவரிடத்துலேருந்து நமக்கு சகாயம் கண்டிப்பாக வந்தே தீரும். அவர்கிட்ட என்னெல்லாம் கேட்குறோமோ, பிரதர் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். பைபிளில் வசனம் இருக்குது, அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் பெற்றுக்கொள்வோம்னு. நாம் கேட்குறது எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி தான். ஏன்னா இருதயத்தில் விருப்பத்தை கொடுக்குறதே ஏசப்பா தான். அவர் அந்த விருப்பத்தை கொடுத்து அவருடைய சமூகத்தில் கேட்க வைக்கும்போது நாம் எதை மனசார விரும்பி கேட்குறோமோ கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். இதில் சொல்லப்பட்ட மாதிரியே நம்மளும் சொல்லுவோம், நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், அவருடைய கரத்தினால் நன்மையை பெற்றுக்கொண்டேன், கர்த்தர் இவ்விதமாக என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்னு நாம் சாட்சி சொல்லும்படியாக நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றியிருப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக, இந்த அருமையான ஆராதனைக்காக நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தலாம்.